ஸ்ரீ மதனகோபால சுவாமி திருக்கோவில் வருஷாபிஷேகம் 108 கலசாபிஷேகத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. மதுரையில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ மதனகோபால சுவாமி திருக்கோவிலில் சம்பிரோக்ஷண மற்றும் ஆகம விதிமுறைகளின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் வருஷாபிஷேக விழா இந்த ஆண்டு பக்தர்களின் ஆன்மீக பங்களிப்புடனும் சிறப்பான வைபவங்களுடனும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மதனகோபால சுவாமி, ஸ்ரீ ருக்மிணி மற்றும் ஸ்ரீ சத்யபாமா தாயார்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம், அலங்காரம், ஆராதனைகள் மற்றும் வேதமந்திர பாராயணங்கள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக 108 கலசாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கோவில் முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டு மங்களகரமான தோரணங்கள், மலர் அலங்காரங்கள் மற்றும் திருவிழா அலங்காரங்களால் அழகுற சேர்ந்தது. வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கோவில் முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டு மங்களகரமான தோரணங்கள், மலர் அலங்காரங்கள் மற்றும் திருவிழா அலங்காரங்களால் அலகுற செய்யப்பட்டிருந்தது. அதிகாலை முதலே பக்தர்கள் திருக்கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து விழாவில் கலந்து கொண்டனர். வருஷாபிஷேகத்தின் சிறப்பம்சமாக 108 கலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒவ்வொரு கலசத்திற்கும் உரிய ஆகம பூஜைகளின்படி நடைபெற்றன. கலசங்களில் புனித நீர் நிரப்பப்பட்டு வேத விற்பனர்கள் மற்றும் அர்ச்சகர்களால் வேத மந்திரங்கள், திவ்ய பிரபந்த பாசுரங்கள் மற்றும் மங்களா சாசனங்கள் பாராயணம் செய்யப்பட்டன. 108 கலசங்களும் பூஜிக்கப்பட்ட பின்னர் அவற்றில் ஆவாகனம் செய்யப்பட்ட புனித தீர்த்தம் ஸ்ரீ மதனகோபால சுவாமிக்கும் தாயார்களுக்கும் திருவாராதனையுடன் சமர்ப்பிக்கப்பட்டு 108 கலசாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கலசாபிஷேகத்தின் போது கோவில் முழுவதும் வேத கோஷமும், திவ்ய பிரபந்த பாராயணமும், கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்களின் கோஷமும் முழங்கியது. அந்த நேரத்தில் திருக்கோவில் வளாகமே பக்தி மற்றும் ஆன்மீக உணர்வால் நிறைந்திருந்தது. 108 என்ற எண்ணிக்கையை வைணவ சம்பிரதாயத்தில் சிறப்புமிக்கதாக கருதப்படுகிறது. பகவானின் திருநாம ஸ்மரணம், ஆராதனை மற்றும் திருமஞ்சன வழிபாடுகளில் 108 என்ற எண்ணிக்கை பல்வேறு வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே 108 கலசங்களால் நடத்தப்பட்ட இந்த அபிஷேகம் பக்தர்களுக்கு ஆன்மீக நிறைவை அளிக்கும் வகையில் அமைந்தது. கலசாபிஷேகத்தை தொடர்ந்து ஸ்ரீ மதனகோபால சுவாமிக்கும், ஸ்ரீ ருக்மிணி மற்றும் ஸ்ரீ சத்யபாமா தாயார்களுக்கும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் திருமஞ்சனம் செய்து பின்னர் சுவாமி மற்றும் தாயார்களுக்கு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டது. திருமஞ்சனத்திற்கு பின்னர் சிறப்பலங்காரத்தில் அருள் பாலித்த ஸ்ரீ மதனகோபால சுவாமியை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். சுவாமியின் திருமேனி தரிசனம் பக்தர்களுக்கு பேரானந்தத்தை அளித்தது. தொடர்ந்து வேத பாராயணம், திவ்ய பிரபந்த சேவை, திருவாராதனை மற்றும் சாற்று முறை உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்றன. அர்ச்சகர்கள் ஆகம விதிமுறைகளை முறையாக பின்பற்றி அனைத்து பூஜைகளையும் நடத்தினர். வருஷாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள், உபயதாரர்கள், வைணவ அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெற்றனர். விழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திருக்கோவிலுக்கு வருகை தந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் 108 கலசாபிஷேகத்தை நேரில் தரிசித்து சுவாமியின் திருவருளை பெற்றனர். பக்தர்களின் வசதிக்காக தரிசனம், தீர்த்தம் மற்றும் பிரசாத விநியோகம் உள்ளிட்ட ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. திருக்கோவிலின் வருஷாபிஷேகம் என்பது ஒரு வருடாந்திர வைபவம் மட்டுமல்லாமல் திருக்கோவிலுக்கும் பக்தர்களுக்கும் இடையிலான ஆன்மீக உறவை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். ஸ்ரீ மதனகோபால சுவாமியின் திருவருளால் உலக மக்கள் அனைவரும் நோய், துன்பம் நீங்கி குடும்பங்களில் அமைதி, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு பெருக வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் வருஷாபிஷேக வைபவங்கள் நடைபெற்றன. திருக்கோவிலின் பாரம்பரியம், ஆகம முறைகள் மற்றும் வைணவ சம்பிரதாயங்களை தொடர்ந்து அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனும் இந்த விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. விழாவின் இறுதியில் சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. தீபாராதனையை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்து சுவாமியின் திருவருளை பெற்றனர். தொடர்ந்து தீர்த்தம் மற்றும் பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. வருஷாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த திருக்கோவில் நிர்வாகத்தினர், அர்ச்சகர்கள், வேத விற்பனர்கள், திவ்ய பிரபந்த கோஷ்டியினர், உபயதாரர்கள், பணியாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் திருக்கோவில் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன. அனைவரின் ஒத்துழைப்பாலும் பக்தர்களின் பேராதரவாலும் ஸ்ரீ மதனகோபால சுவாமியின் 108 கலசாபிஷேகத்துடன் கூடிய வருஷாபிஷேக விழா மிகவும் சிறப்பாகவும் பக்தி நிகழ்ச்சியுடனும் நிறைவு பெற்றது. ஸ்ரீ மதனகோபால சுவாமி, ஸ்ரீ ருக்மிணி மற்றும் ஸ்ரீ சத்யபாமா தாயார்களின் திருவருள் அனைவருக்கும் என்றும் கிடைக்கட்டும். உலக மக்கள் அனைவரும் சுபிட்சமாகவும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வாழ இறைவனை பிரார்த்திப்போம். ஸ்ரீ மதனகோபால சுவாமி திருவடிகளே சரணம். கோவிந்தா கோவிந்தா.